Pythagoras theorem statement: in a right angle triangle, the square on the hypotenuse is equal to the sum of the square on the other two sides. என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த சைடோட ஸ்கொயரும் இந்த சைடோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவல் இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கொடுத்தது என்னான்னு பார்ப்போம். கிவன் ப்ரூஃபில் கிவன் என்னான்னு பார்ப்போம். கிவன் அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி, அப்புறம் வேறு எதனா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ஆமாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால என்னது இது 90 டிகிரி இருக்குது. ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேவா? அப்புறம் ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணோம்? டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் ஆகுது? பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவல் ஆகுது. பிசி ஸ்கொயர் இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு பண்ணுறோம்? இந்த ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? எதனா வரைஞ்சால் தான் முடியும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பிசிக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறேன். ட்ரா ஏடின்ற லைனு ஏடி இது பர்பண்டிகுலர் டு பிசிக்கு பர்பண்டிகுலர் ஒரு லைனை வரைகிறேன். அது எங்கே டச் ஆகுது? ஏல டச் ஆகுது. அப்போது இது எத்தனை ட்ரையாங்கிளாக பிரியுது அப்படின்னா, ஏபிசின்னு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குதா இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஏபிடின்னு ஒரு ட்ரையாங்கிள். இது ஏன் 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா, இதை டிவைட் பண்ணும்போது பர்பண்டிகுலர் டிகிரி இல்லையா? பர்பண்டிகுலர் ஆங்கிள்னால் அது எப்போவுமே பர்பண்டிகுலர் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர் 90 டிகிரி தான் இருக்கும் இல்லையா? பர்பண்டிகுலர் 90 டிகிரி தான் இருக்கும். அதனால் இதை 90 டிகிரியாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த டிங்கிற பாயிண்ட்டு பேர் வச்சுக்கிறேன். நான் பேர் வச்சுக்கிட்டா இந்த பாயிண்ட்டு, இந்த டின்ற பேர் இங்கேயே இருக்கும் இல்லையா? ஏன்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஏபிடின்னு ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஏடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? இங்கே எப்படி 2 ட்ரையாங்கிளுக்கும் ஏ காமன் ஆகிடுச்சோ, அதே மாதிரி இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் டி காமன் ஆகிடும். ஓகேவா? அப்போது இந்த ட்ரையாங்கிள் நான் எப்படி வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். 2 ட்ரையாங்கிளாக வச்சுக்கிறேன், தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஈவனாக புரியுதுலாம் உங்களுக்கு? பர்பண்டிகுலர் லைனு வரைஞ்சதுனால ஏ 2ஆக போயிடுச்சு, டிஏ 2ஆக போயிடுச்சு. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஏற்கனவே இருக்கிற அந்த பெரிய ட்ரையாங்கிள், மொத்தம் 3 ட்ரையாங்கிள் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணி நம்ம இந்த சால்வ் பண்ணுவோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது அட்ஜஸ்டன்ட் சைடு, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இது அட்ஜஸ்டன்ட் சைடு. அப்போ நான் இதையும் அட்ஜஸ்டன்ட் சைடாகவே கீழே வச்சுக்கிறேன் பாட்டமில். அப்போ நான் இதையும் அட்ஜஸ்டன்ட் சைடாகவே பாட்டமில் வச்சுக்கிறேன். சரி, அட்ஜஸ்டன்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபோட்டனஸ். இன்னொரு வகையாக சொல்லலாம்னா ஸ்லாண்டிங்காக இருக்கிறது ஹைபோட்டனஸ். சரியா? ஹைபோட்டனஸ்க்கு ஆப்போசிட்டு இது அட்ஜஸ்டன்ட்டு. இங்கே பாருங்கள், ஹைபோட்டனஸு ஆப்போசிட்டு அட்ஜஸ்டன்ட்டு. நீங்கள் இதை வரைஞ்சால் தான் தெரியும். ஓகேங்களா? நான் இப்போ இப்படி வச்சு நான் பிரித்ததுனால உங்களுக்கு குழப்பமாக தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் ஆகுது, அதனால் இது அட்ஜஸ்டன்ட். ஏன்னா இது ஹைபோட்டனஸ் போது இது ஆப்போசிட்டு, இது அட்ஜஸ்டன்ட் ஆகிடும். இது ஹைபோட்டனஸாக இருக்கிறதுனால இது ஆப்போசிட்டு, இது அட்ஜஸ்டன்ட் ஆகிடும். அதனால் நான் அப்படி பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 3 ட்ரையாங்கிள் வந்துச்சு எனக்கு. 3த்தையும் ஒன்று கம்பேர் பண்ணி 2 கம்பேர் பண்ணி நான் இதை சால்வ் பண்ண போகிறேன், ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கம்பேர். முதல்ல இந்த ட்ரையாங்கிள் 2 எடுத்துக்கிறேன், இது வேணாம், தேவையில்லை. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு கம்பேர் எது கம்பேர் பண்ண போகிறேன்? ஏபிசின்னு ட்ரையாங்கிள். ஏன் ஏ ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கே 90 டிகிரி இருக்குது, அதனால் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் அண்டு ட்ரையாங்கிள் என்னது? ட்ரையாங்கிள் இப்படி எழுதணும் இல்லையா? ட்ரையாங்கிள் டிபிஏ புரிஞ்சுதுங்களா? இங்கே நான் ட்ரையாங்கிள் 90 டிகிரியில் ஆரம்பித்தேன், அதெல்லாம் நான் இதுலேயும் 90 டிகிரி ஆரம்பிக்கிறேன். ஏபிசி ட்ரையாங்கிள், அப்புறம் டிபிஏன்னு ஒரு ட்ரையாங்கிள். ஏன் இந்த ஏவில்? சரி, ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இந்த 2 ட்ரையாங்கிளையும் பாருங்கள், பி காமனாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒட்டியிருந்து இப்படி இருந்து வந்ததால்
டி வந்து பிரிச்சுருந்துச்சு சரியா, டி பிரிஞ்சு போச்சு. இங்கே ஏவும் பிரிஞ்சு போச்சு. எது அப்படியே இருக்குது? இந்த பி மட்டும் தான் அப்படியே இருக்குது. அதனால் பி காமன். ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பி காமன். ரெண்டாவது விஷயம் என்ன விஷயம் காமனாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இதில் 90 டிகிரி இருக்குது, இதுலேயும் 90 டிகிரி இருக்குது. சரி 90 டிகிரி எப்படி ஆங்கிள் எழுதுவோம் அப்படின்னா, ஆங்கிள் பிஏசி சரியா, பிஏசி சென்ட்ரலில் இருக்கிறது தான் ஆங்கிள் ஈக்குவல் டு பிடிஏ, பிடிஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ரெண்டு கண்டிஷனே போதுமானது. டபிள்யூஏ சிமிலாரிட்டி ஓகே ஆகிடும். டபிள்யூஏ சிமிலாரிட்டி படி டபிள்யூஏ சிமிலாரிட்டி the triangle ABC similar to triangle DBA. ஓகேங்களா, ஏபிசிக்கு ட்ரையாங்கிள் டிபிஏ சிமிலர்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்த கண்டிஷன் வருவோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஹைபோட்டனஸ் பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன். பெரிய ட்ரையாங்கிளுக்கும் சின்ன ட்ரையாங்கிள் தான் ஒப்பிட்டு பேசணும் சரியா. முதல்ல எடுக்கும்போது பெரிய ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும். எடுத்தால் நான் என்ன பண்ண போகிறேங்க, இங்கே பாருங்கள், ஹைபோட்டனஸ் பெரிய ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனஸ் ஐஹெச்ஒய் பெருசாக, சின்ன ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனஸ் இது. அப்புறம் பெரிய ட்ரையாங்கிளோட ஆப்போசிட்டு ஓபி, சின்ன ட்ரையாங்கிளோட ஆப்போசிட்டு ஓபி. பெரிய ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட்டு ஏடி, சின்ன ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட்டு என்னது ஏடி சரியா. அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது இந்த சைடு மட்டும் எழுதுகிறேன். சைடு எழுதுனா பாருங்கள், பெரிய ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனஸ் எது பிசி, பிசி. சின்ன ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனஸு ஏபி. பெரிய ட்ரையாங்கிளோட ஆப்போசிட்டு ஏசி, சின்ன ட்ரையாங்கிளோட ஆப்போசிட்டு ஏடி. பெரிய ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட்டு ஏபி, சின்ன ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட்டு பிடி சரியா. இப்போ எது எனக்கு வேணும் அப்படின்னா, ஏபி பிடி வேணும், அப்புறம் பிசி ஏபி வேணும். இது வேணாம் எனக்கு சரியா, ஏன்னா ஏசி வரவே இல்லை. ஓகேவா, அதனால எனக்கு தேவையில்லை எனக்கு. அப்போது இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் நான் வச்சுக்கிட்டா என்ன வரும், பிசி பை ஏபி ஈக்குவல் டு ஏபி பை பிடி. அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஏபி ஸ்கொயர், இது கிராஸ் பண்ணால் பிசி இன்ட்டு பிடி. இது ஈக்குவேஷன் 1 சரியா. இது முடிஞ்சு போச்சு. இந்த ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் முடிஞ்சு போச்சு. அடுத்து பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். எடுத்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். கம்பேர் பண்ண நான் பாருங்க, கம்பேர் எப்போவுமே எந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும், பெரிய ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும் இல்லையா. ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் டிஏசி. டிஏசி ஏன் டிஏ எடுக்கிறேன், 90 டிகிரி. ஏன் ஏ எடுத்தேன், 90 டிகிரி. ஓகேவா, இப்போ பாருங்கள், அடுத்து என்ன பண்ணோம், அடுத்து காமன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இங்கே ஏவும் டியும் உடஞ்சி தான் வந்துச்சு, இதுலேருந்து உடஞ்சி வந்துச்சு. சி மட்டும்தான் உடையாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சி மட்டும்தான் இங்கே உடையாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா. அப்போது சி தான் காமன். சி ஆங்கிள் சி காமன். அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்னது, 90 டிகிரி. ரெண்டுத்துலேயும் 90 டிகிரி இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் அதை, 90 டிகிரி ரெண்டுத்துலேயும் இருக்கும்போது அது எப்படி எழுதலாம், ஏ பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கணும் சாரி, பி ஏசி ஈக்குவல் டு ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி பை டபிள்யூஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு டி ட்ரையாங்கிள் டிஏசி. ஓகேவா, இந்த ரெண்டு கண்டிஷனே போதுமானது இல்லையா. 90 டிகிரி இருக்குது ரெண்டுத்துலேயும், சி ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஓகேவா, ரெண்டு கண்டிஷனே போதுமானது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து இப்போ நம்ம அதில் எழுதணும் பார்த்தியா, ஹைபோட்டனஸ் பை ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் பை ஆப்போசிட், அப்புறம் அட்ஜசன்ட் பை அட்ஜசன்ட் எழுத போகிறேன். அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள், ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் பை பெரிய ட்ரையாங்கிளோட கேபிட்டல் இருக்கும், சின்ன ட்ரையாங்கிள் ஸ்மாலில் இருக்கும். ஹைபோட்டனஸ் ஆப்போசிட் பை ஆப்போசிட், அப்புறம் அட்ஜசன்ட் பை அட்ஜசன்ட். இப்போ பாருங்கள், நான் அப்படியே எழுதுகிறேன். ஹைபோட்டனஸ் பெரிய ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனஸ் என்னது, பிசி
சின்ன ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனஸு ஏசி, பெரிய ட்ரையாங்கிளோட ஆப்போசிட்டு ஏசி, சின்ன ட்ரையாங்கிளோட ஆப்போசிட்டு டிசி, பெரிய ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட்டு ஏபி, சின்ன ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட்டு ஏடி, ஏடி. ஓகேவா? இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் அந்த நெக்ஸ்ட் பேஜில் இடம் பார்த்தல. இப்போ எப்படி எழுதிக்கலாங்க? பிசி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை டிசி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏடி. இந்த ஏடி எனக்கு வராது, சரியா? தேவையில்லை. இப்போ பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணால் என்ன வரும் பாருங்கள். பிசி இன்ட்டு டிசி ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இது எப்படி அதெல்லாம்? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணணும் இல்லையா? ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஏற்கனவே கிடச்சிச்சு எனக்கு. ஒன்று என்னது? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. ஒன்று எழுதும் பாருங்கள். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. ஈக்குவேஷன் 1. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 1 + 2 ஆட் பண்ண என்ன வரும் பாருங்கள். ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தான் இருக்குது. எதோ ஒன்று நான் தப்பு இல்லை. பிசி இன்ட்டு டிசி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஆட் பண்ணுறோம். அப்புறம் பிசி இன்ட்டு பிடி ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ரெண்டுலேயும் காமன் ஆகுது இல்லையா? காமனாக வெளியே எடுத்தோன்னா என்ன மிச்சமாகும்? டிசி ப்ளஸ் பிடி. ஓகேவா? இந்த டிசி ப்ளஸ் பிடி எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கலில் பிசிங்கிறது எப்படி பிரிஞ்சுக்குது? பிடி ப்ளஸ் டிசியாக பிரிஞ்சுக்குது இல்லையா? அப்போது இந்த பிடி ப்ளஸ் டிசிக்கு பதில் நான் பிசின்னே போட்டுக்கிறேன், சரியா? அப்போது ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிசி. அப்போது ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். தேங்க்யூ.